அஸ்ஸலாமு அலைக்கும். ஜிசி ஏ லெவல்ல 2023ஆம் ஆண்டு வந்த எஸ்எஃப்டி பேப்பர்ல இருக்கிற 23வது கேள்வியை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கேள்வி என்னண்டா, ஒரு கிடைத்தரையில் இருக்கும் 90 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தில் இருந்து அதே தரையின் மீது உள்ள ஒரு கட்டடத்தின் உச்சியினதும் அடியினதும் இறக்க கோணங்கள் முறையே 30 பாகை 60 பாகை ஆகும். கட்டடத்தின் உயரம் யாது? இப்ப என்ன கேட்காங்கண்டா, ஒரு கோபுரத்துல நிக்காராம். ஒரு கோபுரத்துல நின்று இன்னொரு கட்டடத்தை பார்க்காரு. கோபுரத்துல உயரத்துல நின்றா மத்த கட்டடங்கள் விளங்கும். அதுல இன்னொரு கட்டடத்தை பார்க்காரு. அதுல இறக்க கோணத்தை தான் சொல்றாங்க. இறக்க கோணம்ங்கிறது முதல்ல பார்க்கணும். கிடைமட்டத்துல நம்ம இருக்கோம். மனுஷன் கண் இருக்குதானே, கண் மட்டத்துக்கு கீழே இருந்துச்சுண்டா நம்ம இப்ப கிடைமட்டமா நின்றுட்டு கீழே பார்த்தோம்டா அதை சொல்லுவோம் இறக்க கோணம். கீழே பாக்குறத சொல்லுவோம் இறக்க கோணம். இதே இது நீங்க அண்ணாந்து பாக்குற, நம்ம இப்படித்தானே சொல்றோம், குனிஞ்சு பாக்குற, அண்ணாந்து பாக்குறத சொல்லுவோம் ஏற்ற கோணம். இதான் இறக்க கோணம், ஏற்ற கோணம். இப்ப நம்மள்கிட்ட சொன்னது கட்டடத்துல உச்சையும் அடியையும் பாக்குறது இறக்க கோணத்துல பாக்காரங்க. அப்ப அவர் குனிஞ்சா பாக்காரு, குனிஞ்சு பாக்காரண்டா கோபுரத்துல இந்த கட்டடம் சின்னதா தண்ணி இருக்கிறது, கீழே இருந்தா மட்டும்தான் அவர் குனிஞ்சு பாப்பாரு. இது கோபுரம்டா, இதான் கோபுரம் வைப்போம். இதான் கோபுரம்டா, கட்டடம் கோபுரத்தை விட சின்னதா தண்ணி. ஏன்? அவர் கட்டடத்தை குனிஞ்சா பாக்காரு. அப்ப கட்டடத்தை குனிஞ்சு பாக்காரு. அவ இறக்க கோணங்கள் தந்திருக்காங்க. அடியினதும் முச்சினதும் இறக்க கோணங்கள் ரெண்டு தந்து வச்சுக்காங்க. அப்பண்டா அடியினதும் முச்சினதும் இறக்க கோணங்கள் முறையை போட்டு தந்திக்காங்க. என்னது? உச்சிட 30 பாகை அரிக்கும், அடியிட 60 பாகை அரிக்கும். இப்ப கோபுரத்துல உயரம் என்ன? 90 மீட்டர் உயரம் உள்ள கோபுரம். சரியா? கட்டடத்துல உயரத்தை தங்கட்டியாங்க. கட்டடத்துல உயரத்தை நாம எச்சண்ட் எடுத்தோம்டா, எச்சண்ட் எடுப்போம். அப்ப கட்டடத்துல உயரத்தை தங்கானும். நம்மளுக்கு முதல்ல தெரியும் இந்த கோபுரத்துல உயரம்டா, இந்த கிடைமட்டத்துல பார்த்தோம்டா இந்த உயரம் தெரியும் 90 மீட்டர். அப்ப நம்ம இந்த உயரத்துல இருந்து இந்த துண்டு இந்த ஸ்மால் எச்ச கழிச்சிட்டோம்டா வரப்போறது கட்டடத்துல உயரம். கோபுரத்துல உயரம் 90 மீட்டருங்கிறதால இந்த உயரம் 90 மீட்டர் இருக்கு. இந்த உயரத்துல இருந்து இந்த ஸ்மால் எச்ச கழிச்சிட்டோம்டா எச் வரும். எப்படி? எச் சமன் 90 மீட்டர் மைனஸ் ஸ்மால் எச்ச இருக்க போகுது. சரியா? இப்ப ஸ்மால் எச்ச காணணும். ஸ்மால் எச்ச காண்றதுக்கு நம்ம என்ன எழுதலாம்? இது ஒரு செங்கோண முக்கோணி. அந்த செங்கோண முக்கோணியை தனியா எடுத்து காட்டுறோம். ஸ்மால் எச் இருக்கிற செங்கோண முக்கோணிய தனியா எடுத்து காட்டுறோம். இது செங்கோண முக்கோணி. இங்க இறக்க கோணம் 30 பாகை வேண்டா. இந்த எச்ச காணணும். இந்த கிடைத்தூரத்தை நான் ஒரு எக்ஸண்ட் எடுக்க, எக்ஸண்ட் எடுத்தா இது எக்ஸ் இருக்குது. எக்ஸா இருந்துச்சுண்டா நாம எழுதுவோம் இது இந்த 30 பாகைக்கு எச் வந்துட்டு எதிர்பக்கம், எக்ஸ் வந்துட்டு அயற்பக்கம். அப்ப நம்ம எதிர்பக்கத்தையும் அயற்பக்கத்தையும் சம்பந்தப்படுத்துற மாதிரி ஒரு சமன்பாடு tan θ. tan θ தான் எதிர்பக்கத்தின் அயற்பக்கம். tan 30 எழுதும். tan 30 சமன் எதிர்பக்கம் எச்சிங்கள் அயற்பக்கம் எக்ஸ். சரியா? இது எழுதிட்டோம். நம்மளுக்கு இப்ப எக்ஸ் தெரியுமா? எக்ஸ் தெரியும். எக்ஸ காணணும். எக்ஸ காண்றதுக்கு என்ன செய்வோம்? இந்த பெரிய முக்கோணி எடுப்போம். இந்த பெரிய முக்கோணி எடுத்தோம்டா இது எக்ஸ், இதுவும் எக்ஸ் தானே, எக்ஸ் அறிய போகுது. அந்த பெரிய முக்கோணி எடுப்போம். அந்த பெரிய முக்கோணி எடுத்தா அந்த பெரிய முக்கோணில இது எக்ஸ். இந்த உயரம் என்ன? இந்த உயரம் 90 மீட்டர். ஏன்? கோபுரத்துல உயரம் தான் இந்த உயரம் இருக்குது. இந்த கோணம் என்ன? 60 பாகை. அப்ப இதுக்கு tan θ அழுவும். tan θ அழினோம்டா இந்த tan θக்கு இந்த 90 பாகை எதிர்பக்கம், எக்ஸ் வந்துட்டு அயற்பக்கம். tan 60 எழுதுவோம். tan 60 எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம். எதிர்பக்கம் 90, அயற்பக்கம் எக்ஸ். எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம். இப்ப நாம எக்ஸ் எழுதலாம். எக்ஸ் சமன் 90 tan 60 அடிக்க போகுது. சரியா? 90 tan 60. இப்ப நாம இஞ்சல இருக்கிறத படத்தை அழிக்கணும்.
இப்ப எக்ஸுக்கு நம்ம ஒரு சமன்பாடு எடுத்துட்டோம், எச்சுக்கும் ஒரு சமன்பாடு எடுத்து வச்சுக்கோம். அப்ப எக்ஸ காணலாம் ஃபர்ஸ்டுக்கு. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு tan 60 பெருமானம் தெரிஞ்சுக்கணும். tan 30 tan 60 பெருமானம் தெரிஞ்சுக்கணும். tan 30 பெருமானம் என்ன? tan 30 பெருமானம் அவ தரல, சில நேரம் தருவாங்க, சில நேரம் தர மாட்டாங்க. ஆனா டேபிள் பாடமாக்கி வச்சு ட்ரிக்னோமெட்ரி இல்லாத பாடமாக்கி வச்சு பேர் tan 30 சமன் 1/√3. சரியானே? tan 60 சமன் √3. சரியா? tan 30 சமன் 1/√3, tan 60 சமன் √3. அப்ப நான் இங்க வந்துட்டு tan 60 போடும். x சமன் 90 கீழ் tan 60 தானே, tan 60 பெருமானம் √3, 90 கீழ் √3 x சமன். இப்ப x வந்துட்டு நம்மளுக்கு x பெருமானம் வந்துடி. மத்த சமன்பாட்டுல tan 30 சமன் h கீழ் x. இப்ப நம்மளுக்கு வேணும் இந்த ஸ்மால் h வேணும்டா. அடுத்தது அந்த சமன்பாட்டுல ஸ்மால் h பிரதிடும், சாரி x கொண்டு வந்து பிரதிடும். tan 30 என்ன? 1/√3, 1/√3 சமன் h கீழ் 90 கீழ் √3 அரிக்க போகுது. கீழே இருக்கிறது மேல போகும். அப்பண்டா 1/√3 சமன் √3h கீழ் 90 அரிக்க போகுது. சரியா? இப்ப நாம இதுல இருந்து என்ன செய்யலாம்? எச்ச எழுவாய் மாற்றம் செய்யலாம். எழுவாய் மாற்றம் செஞ்சா இந்த எச்ச 90 பிரிச்சுட்டு இருக்கு, சமனுக்கு இங்கால போயிடுச்சா பெருக்குப்படும். இந்த √3h பெருக்குப்பட்டு இருக்கு, சமனுக்கு இங்கால வந்துச்சுன்னா பிரிவடும். அப்ப நான் h சமன் 90 கீழ் √3 into √3 அடிக்க போகுது. √3 into √3 3. அப்ப நான் 3 அடிக்கும். 90 கீழ் 3. அப்ப நான் என்ன 30 மீட்டர் h அடிக்க போகுது. ஸ்மால் h வந்துட்டு 30 மீட்டர். நம்மளுக்கு வேணும் கேபிட்டல் h. கேபிட்டல் h கூறிய சமன்பாடு நம்ம கண்ணரை கண்டு வச்சது இடிக்கு இந்த அடி. கேபிட்டல் h சமன் 90 - 30 அடிக்க போகுது 60 மீட்டர். கேபிட்டல் h சமன் 60 மீட்டர் அடிக்க போகுது. இதான் இந்த கட்டடத்தில உயரம். நம்ம எப்படி செஞ்சோம்? ஆரம்பத்துல கட்டடத்தில உயரம் தெரியும் 90 மீட்டர். அதுல இருந்து இன்னொரு உயரம் ஒன்றை கண்டம். அதை வந்துட்டு என்னன்னு சொன்னோம்? ஸ்மால் h என்று சொன்னோம். அந்த ஸ்மால் h கழிக்க வாரதான் இந்த கட்டடத்துல உயரமா இருக்குமென்னு சொன்னோம். அப்ப நான் அதை வச்சு கண்டோம் நம்ம. சரியா? ஜசாக்கலா.